சங்கர் கல்லூரிக்கு எனது வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோலவே என்னை இங்கே வரவழைத்த மேலும் அமைப்பிற்கும் அதன் நிறுவனர் சிவசிசா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த கருத்தரங்குக்கு மையமாக அமைந்திருக்கும் படைப்புகளை செய்த தமிழன் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் வரவேற்புரை வழங்கிய தமிழ்துறை தலைவர் சரளாதேவி, அருத்தந்தை முனைவர் மரிய ஆரோக்கியராஜ், பிரகின் பீட்டர், அருட்தந்தை பிரகின் பீட்டர், அருட்தந்தை மரிய அந்தோணிராஜ் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே சிறப்பான ஒரு வாழ்க்கை தெரிவித்த கார்த்திகராஜா பேராசிரியர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோலவே இங்கு வந்திருக்கக்கூடிய விமர்சகர்கள் ராமநாதன் சார், தனிலா, குமாரசெல்வா, ராமச்சந்திரன், ராஜாவி, சந்திரன், கந்தசாமி, முத்தையன், ராதா, அந்தோணிராஜ், மோகனா, திருநாவுக்கரசு, மணிமாறன், உத்தர் பாபு எல்லோருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் ஜெயராமன் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஏனைய பேராசிரியர் பெருமக்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய உரையை தொடங்குவதற்கு முன்பு இந்த கல்வியை பற்றி ஒரு சில வார்த்தைகளை எனக்கு சொல்ல வேண்டும். ஏன்னா இந்த பல கல்லூரிகளை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த கல்லூரி என்பது மிகவும் பாடம் படித்து கொடுப்பது மட்டுமல்ல, அதற்கு அப்பா மாணவர்கள் எத்தகைய சிந்தனை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அக்கறை கொண்டிருப்பது மிக தெளிவாக இருக்கிறது. அதனால்தான் தகுதி வாய்ந்த படைப்பாளிகள், தகுதி வாய்ந்த சிந்தனையாளர்கள் அனைவரையும் இங்கே வரவழைக்கிறார். ஜன்மம்ல ஒரு 2 வாக்கியம், ஒரு மனிதனை நீங்கள் எடை போட வேண்டும் என்றால் அவன் எதற்காக சிரிக்கிறான் என்பதை வைத்துக் கொண்டு நீங்கள் எடை போட முடியும். ஒரு சமூகம் யாரை கொண்டாடுகிறது, எதை கொண்டாடுகிறது என்பதை வைத்துக் கொண்டு அந்த சமூகத்தை நாம் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். ஸோ அந்த அளவுகளை வைத்து பார்க்கும்போது உண்மையிலே இந்த கல்வியினுடைய செயல்பாடுகள் என்பது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது என்று தான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னுடைய உறவுகள் இந்த கல்லூரிகள் படிக்கின்றன. அவர்கள் எந்த அளவுக்கு மேம்பட்டவர்களாக சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பதிவு செய்யும். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு கல்லூரி. அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய இந்த தமிழ் துறையும் ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு தமிழ் துறை என்பதை என்னால் மிக உறுதியாக சொல்ல முடியும். இங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் உண்மையிலேயே மாணவர்களை நிச்சயமாக ஒரு ஆற்றல் விடார்கள். நமக்கு நம்முடைய மதிப்புக்குரிய பார்த்திபராஜா அவர்களோடு தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கிறோம். அப்போ தமிழ் பாடத்திட்டத்தில் எந்த மாதிரியான பாடங்களை உள்படுத்த வேண்டும் என்கிற பொறுப்பில் சார் பயனாளர்கள் தான் நாங்கள் 2 பேரும் முக்கியமாக. அப்போ என்னென்னா நாங்கள் ஒரு டீச்சர்ஸ் அந்த மாதிரி லெக்சர்ஸ்ன்னு சொன்னோம், தகுந்த புது கவிதைகளை நீங்கள் எடுத்துக்குவாங்க, நல்ல புது கவிதைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொன்னோம். வந்தால் திருவள்ளுவர் உள்ள கவிதைகளையும் தினத்தந்தி கவிதைகளையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப கோபம். நான் பிடிச்சேன் சும்மா ரொம்ப நிறைய பேர் இப்படி தான் இருப்பாங்க, நம்ம தான் அதை கவனிச்சு கொண்டு போகணும். சாரை அமைதிப்படுத்துறது ஞாபகம் இருக்கிறது. பிறகு என்னன்னா மொழிகள் பாடத்தை இப்போ வச்சுருக்காங்க. எங்கள் +2 பாடங்களை நீங்கள் படித்தா தெரியும். அப்போ அந்த பாடத்தை வைக்கும்போது ஒரு மூணாவது பாடத்தை கொண்டு வர மொழியில்
அதை பார்த்தா இன்னொரு சீட்டு வந்து கடைசியில் சார் மாட்டினாங்க. ஏன்னா பிறகு இப்போ சோம்ஸ்கி நோம் சோம்ஸ்கிங்கிற ஒரு பேரை மாணவர்களை நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறோம். நோம் சோம்ஸ்கிங்கிறதான் புகழ்பெற்ற ஒரு மொழியியலாளர். அவருடைய லேட்டஸ்ட் தீர்வில் தான் இப்பொழுது மொழியில் போய்கொண்டிருக்கிறது என்கிற ஒன்றே மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அவருடைய கான்ட்ரிபியூஷனை நான் கவனிச்சிருக்கிறேன். இதெல்லாம் ஏன் குறிப்பிடுகிறது என்னென்றால் பலருக்கும் தெரியக்கூடியது. அவர் வந்து ஒரு நாடகத்துறையை சேர்ந்த விருப்பங்கள் அந்த அளவுக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் பல துறையிலும் இயங்கக்கூடிய ஒரு சமூக போன வருஷம் கூட எங்களுடைய பல்கலைக்கழகத்திற்கு வந்து சட்டம் சம்பந்தமாக அரசியல் சட்டம் சம்பந்தமாக அவர் ஒரு அகராதி பணியில் எங்களுக்கு ஒத்துழைக்கப்பட்டார். அது மிக ஒரு கான்ட்ரிபியூஷன் நான் கருதுகிறேன். எங்களுடன் இணைந்து அவர் பணியாற்றி கொண்டிருந்தார். உண்மையே அத்தகைய ஒரு திறமை சரி. அதுபோல் இங்கே இருக்கக்கூடிய முத்தியா பேராசிரியர் முத்தியா ராதா சந்திரன் மற்ற பேராசிரியருடைய பேர் வந்து மரபு அப்படின்னு நினைச்சேன். அவர்களுடைய திறமையை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அத்தகைய ஒரு திறமை வாய்ந்த துறையாக இந்த தமிழ் துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறேன். இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சி, அதாவது தமிழனுடைய படைப்புகள் மீது ஒரு நாள் கருத்து நடத்தக்கூடிய இந்த வேலும் பற்றிய ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்ல வேண்டும். அந்த வேலும் சிவசிவர்கள் ஒரு பேராசிரியர் என்பது மட்டுமல்லாமல் தமிழ் ஒரு இலக்கிய கல்வியாளருக்கு ஒரு பொறுப்பு உண்டு. இலக்கிய கல்வியாளர்னா யாருன்னா நீங்கள் தான் இலக்கிய கல்வியாளர். இலக்கியத்தை படித்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் தான் இலக்கிய கல்வியாளர். இந்த இலக்கிய கல்வியாளருக்கு ஒரு பொறுப்பு உண்டு. ஆயிரக்கணக்கான புஸ்தகங்கள் எழுதுவாங்க. புஸ்தகங்கள் வரும். அப்போ எது சிறந்த நூல், எது ஒரு நல்ல படைப்பு என்கிற ஒரு விஷயத்தை அடையாளம் காணக்கூடிய பொறுப்பு இந்த இலக்கிய கல்வியாளர்களுக்கு உண்டு. அதுக்கு அந்த இலக்கிய கல்வியாளர்களுக்கு இருக்கக்கூடிய தகுதி என்ன? அவன் பல துறைகளிலும் அறிவித்திருக்க வேண்டும். அதனுடைய அடிப்படையில் தகுந்த நூலை அடையாளப்படுத்த வேண்டும். ஸோ அந்த வகையில் அதுதான் நம்முடைய பணி. நீங்கள் இலக்கியம் படிக்கிறோம்னு நாம் சொல்கிறோம். அப்போ நாம் இலக்கியம் படிக்கக்கூடிய நாமும் இதே இலக்கியத்தை படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிற மனிதர்களுக்கும் நமக்கு எந்த வித்தியாசம் இருக்கிறது என்பதை மாணவர்கள் தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளணும். இலக்கியத்தினுடைய இன்னொரு வடிவம் என்பது திரைப்படம். ஸோ அந்த திரைப்படத்தை வெளியில் உள்ளவர்களும் பார்க்கிறார்கள், நீங்களும் பார்க்கிறீர்கள் இல்லையா? ஸோ அப்போ அந்த திரைப்படத்தை எப்படி நீங்கள் பார்த்து எப்படி கருத்து சொல்வது, எப்படி திரைப்படத்தை சரியான முறையில் அடையாளப்படுத்துவது என்கிற முறையில் நாம் எந்த அளவுக்கு தகுதி பெற்றிருக்கிறோம் என்பதெல்லாம் நாம் மாணவர்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு திரைப்படத்தை பார்த்தா அந்த திரைப்படத்தில் எல்லாரும் பார்த்து ரசிப்பான். ஆனால் அதற்கும் அப்பால் சிந்திக்கக்கூடிய ஒரு தார்மீக பொறுப்பு இந்த இலக்கிய கல்வியாளர்களுக்காக உங்களுக்கு தான் உண்டு. அதுதான் மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடு. இதற்கு ஏன் சொல்லுகிறேன் என்றால், உங்களுக்கு பார்த்து இந்த அரசாங்கம் யாரை பார்த்து பயன்படுவோம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது என்ஜினியரையோ அல்லது பெரிய பணக்காரனை பார்த்து ஒன்றும் பயப்படாது. உங்களுக்கெல்லாம் தெரியும், அருந்ததி ராய் என்கிறா ஒரு எழுத்தாளர் பெண்மணி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கண்டிப்பாக மாணவர்களுக்கு தெரிந்திருக்கும் அருந்ததி ராய். அவனுக்கு அந்த பெண்மணிக்கு ஏற்பட்ட கதை என்ன தெரியுமா? இந்திய அரசாங்கம் அவர் எழுதிய நூலுக்காக அவர் பிடிச்சி ஜெயில கொடுக்கிறது. அதாவது ஒரு இலக்கியவாதியை கண்டு அரசாங்கம் பயப்படும், இலக்கிய கல்யாணனை கண்டு அரசாங்கம் பயப்படும். ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் கொண்டவர்கள் நீங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இது நம்முடைய கடமையும் கூட. இது இங்கே எந்த துறையில் எதிர்காலத்தில் போனாலும் இது மனித வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ நான் சொல்லுவது, ஒரு இலக்கிய கல்வியாளர் என்கிற முறையில் மதிப்புக்குரிய பேராசிரியர் சிவசி இருக்கிறார்கள் இல்லையா, அவருக்கு இந்த சமூகத்தை ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறார். சமூகத்தை பாதிக்கக்கூடிய இலக்கியங்கள் எவை, அதனுடைய போக்குகள் எவை, புதிய சிந்தனைகள் எவை, இவற்றை எல்லாம் அவர் கவனித்து சரியாக அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பிறகு அந்த இலக்கிய புறத்தில் இருக்கக்கூடிய இலக்கிய விமர்சனங்களை அடையாளம் கொண்டு
இலக்கிய படைப்பாளிகளை இலக்கிய படைப்பாளிகளின் அடையாளம் கொண்டு அவர்களை கௌரவித்து அந்த அந்த அவசியம் அந்த கௌரவம் என்பது ஒரு படைப்பாளியையோ அல்லது விமர்சனம் மட்டுமல்ல, ஒரு சமூக செயல்பாட்டையும் ஊக்குவிப்பதாக அது இருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு பேராசிரியர், அவருக்கும் எனக்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது, நான் இந்த மாணவர்கள்ட்ட ஏற்கனவே எங்கள் பல மாணவர்களாக இருக்கிறீங்க. அதனால் ஒரு கடமை ஏனென்றால், நான் எம்ஏ படிக்கக்கூடிய காலகட்டத்தில் எம்ஏ தமிழ் படிக்கிறோம், இதன் மூலம் நம்ம என்ன செய்ய போகிறோம் என்கிற ஒரு வெற்றிட உணர்வு அந்த காலத்தில் ஏற்பட்டிருந்தது. அதை மறந்துவிட்டது. ஸோ அந்த மாதிரியான ஒரு எண்ணம் பிஏ மாணவர்களுக்கோ அல்லது எம்ஏ மாணவர்களுக்கு இருந்தால் தயவு செய்த கைவிட்டுருங்க. ஏன்னா நீங்கள் தமிழை முறைப்படி நீங்கள் பயிரக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கான சிறந்த வாழ்க்கை உண்டு என்பதை உங்களுக்கு நான் அதிர்ச்சிகள் சொல்கிறேன். ஓகே, இப்போ தமிழர்கள் மீதான ஒரு நாள் கருத்துறது, அவருடைய படைப்புகள் மீதான ஒரு நாள் கருத்துறது என்பது ஏற்கனவே ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரி அதை தொடங்கிச்சு. இப்போ தொடங்கி பட்சத்தில் அந்த பிரின்சிபலுக்கு 2 கிராமமாக வாங்க முடியல. அதற்கு அடுத்தபடியாக அதுக்குரிய படைப்பாளி என்னுடன் பயந்த படைப்பாளர் செல்வகுமார் அவர் போன மாதம் தான் இதே கருத்தரங்க அவரும் நடத்த வேண்டும் என்று, அதாவது நேசமணி கிறிஸ்தவ கல்வியில் நடத்த வேண்டும் இதே முயற்சி நான் செய்தார். அது எவ்வளோ தெரியல, அதற்கு தடப்பட்டு செய்கிறது. எங்களுக்கு அது நடந்தது கொடுத்து வேறு யார் விஷயம் என்று இப்போ இந்த இடத்துல மிக சிறப்பாக நடைபெறுவது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. மாணவர்களுக்கெல்லாம் ஒரு பேர் கண்டிப்பாக பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆனால் தெரியாத பிஏ மாணவர்கள் இருந்தால் அதை சொல்லுங்கள். ரவி கண்ணனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய திறனாய்வாளர் ரவி கண்ணன். அவர் இந்த படைப்புகளை பற்றி பேசும்போது ஒரு சொல்லுவார், அவர் இலக்கிய கொள்கைகள் அப்படியே ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த இலக்கிய கொள்கைகள் புத்தகத்தில் ஒரு வாழ்க்கை சொல்லியிருக்கார். இலக்கிய கல்வியாளர்களுடைய மிக முக்கியமான ஒரு பணி என்னவென்றால், தகுந்த படைப்பாளிகளையும் அவர் படைத்த படைப்புகளையும் முறைப்படி அடையாளப்படுத்தி இந்த சமூகத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்பது அவருடைய மிக முக்கியமான ஒரு கருத்து. ஸோ அதனுடைய அடிப்படையிலே இங்கே நம்முடைய எழுத்தாளர் தமிழர்கள் அவர்களுடைய நாவல் படைப்புகளை அடையாளப்படுத்தும் முகமாக அவற்றை திறனாய்வு புதிய செய்திகளை வெளிக்கொணர்ந்தமாக இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி எழுத்தாளர் தமிழன் நவீன இலக்கியத்திலே தரம் மதித்து கொண்டிருக்கிறார். அப்போ அது ஒரு கேள்வி, அப்போ நம்முடைய பழைய இலக்கியங்களை எப்படி புரிந்து கொள்வது? பழைய இலக்கியங்களும் அந்த காலத்திலே இருக்கக்கூடிய நவீன இலக்கியம் எப்படின்னா, சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கலாம். இந்த சிலப்பதிகாரம் என்பது அந்த காலகட்டத்திலே தரம் பதித்த நவீன இலக்கியம். அதுபோல இந்த சித்திர இலக்கியங்கள் என்றெல்லாம் நாம் சொல்ல முடியாது. சித்திர இலக்கியங்கள் என்பது அவருடைய காலகட்டத்திலே தரம் பதித்த ஒரு நவீன இலக்கியங்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக தற்கால இலக்கியங்கள் என்று நமக்கு வரும். ஸோ அந்த தற்கால இலக்கியங்கள் என்பது கிபி 19ஆம் நூற்றாண்டு தொட்டு இந்த காலகட்டத்தில் கிடையாது. நம்ம நவீன இலக்கியங்கள் என்று நாம் அடையாளப்படுத்துகிறோம். இந்த நவீன இலக்கியங்கள் தான் சமூகத்தினுடைய பல்வேறு தளங்களை, இதுவரை தொட்டு பார்க்காத புதிய புதிய தளங்களை தன்னுடைய பொறுமையாக அமைத்துக் கொண்டு மக்களுக்கான இலக்கியங்களாக மாறியது. ஸோ இந்த நவீன இலக்கியத்தில் தளம் மதித்தவர்கள், முன்னோடியாக விளங்குபவர்கள்
அது கதையாக இருந்தாலும் தான் சிறுகதையாக இருந்தாலும் தான் நானும் சொல்ல முடியும். அந்த இடத்துல நான் நாவலை மட்டும் நான் தொட்டு காட்ட விரும்புகிறேன். நாவல் என்று போகும்போது ஒரு தரம் மதித்த முன்னோடி என்பவர் வேதநாயகம் பிள்ளைகள். அது பிறகு முதல் 3 நாவல் எழுதுகிறது என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். பிறகு ஜெயகாந்தனுடைய படைப்புகள் அது சொல்லிட்டு நம்முடைய மரபார்ந்த மரபை மீறி எழுதப்படக்கூடிய ஒரு நாவல் நவீனத்துவம் என்கிற முறையில் எங்களுக்காக சொல்லுகிறேன். பிறகு கம்யூனிஸ்ட் கொண்ட நாவல்கள் குறிப்பாக பொன்னியின் இப்படி தடம் பதித்தவர்களை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி தடம் பதித்த நாவல்களில் தடம் பதித்த ஒரு இலக்கியவாதி பணிப்பாளர் என்பவர் தமிழர். இது அவருக்காக இல்லை, இது சொல்லப்படுது அந்த நாவல்களுக்காக இந்த விஷயத்தை நாம் சொல்கிறோம். அப்போ அப்படி பார்க்கும்போது ஏன் இவர் இந்த 7 நாவல் குறிப்பிட்டிருக்க முடியாது. இந்த 7 நாவல்கள் மற்றும் அதனுடைய எழுத்தாளர் தமிழரை ஈர்க்கொண்டாட வேண்டும். கம்பராமாயணத்தை ஈர்க்கொண்டாட வேண்டும், கம்பனை ஈர்க்கொண்டாட வேண்டும், சிலப்பதிகாரத்தை ஈர்க்கொண்டாட வேண்டும், இளங்கோவை ஈர்க்கொண்டாட வேண்டும் என்கிற மாதிரி தான் சமூக நாவல்களையும் ஈர்க்கொண்டாட வேண்டும், தமிழரை ஈர்க்கொண்டாட வேண்டும் என்பது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு சமூகம் எதை கொண்டாடுகிறது என்பதை வைத்துக் கொண்டுதான் அந்த சமூகம் எப்படிப்பட்டது என்பதை நாம் அடையாளப்படுத்த முடியும் என்பதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்போ தமிழுடைய நாவல்களை நாம் பார்க்கும்போது என்ன இதெல்லாம் கேரள படித்தேன். அப்போ எங்களுக்கு ஹெர்மன் ஹெஷே, அடுத்தது ஃப்ரெஞ்ச் காப்கா, இந்த மாதிரியான பிறகு ஒரு மிக முக்கியமான நோபல் பரிசில் குண்டெல்டாஸ் அவருடைய நாவல்கள்லாம் எங்களுக்கு படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ அந்த நாவல்கள் படிக்கும்போது ஏற்கனவே அந்த நாவல்களை படிப்பதற்கு முன்பு, அந்த ஜெர்மன் நாவல்களை படிப்பதற்கு முன்பு பேராசிரியர் கமலனுடைய ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்களின் நாவலை 1982 நான் படித்தேன். படிக்கும்போது அடடா அதே ஸ்டைலில் இந்த ஒரு நாவல் இருக்கின்றன என்பதை நான் ரொம்ப ஆச்சரியமாக படிப்பேன். ஸோ இதில் என்ன என்றால் நான் படித்த இந்த ஜெர்மன் நாவல்கள் பார்க்கும்போது அது ஒரு போலி அலங்காரம் இருக்காது. இந்த போலி அலங்காரம்னா அலங்கார வார்த்தை போடுவாங்க. அது மேலோட்டமாக இருக்கலாம். மாங்கிலே தேங்கிலே ஒரு செய்தி ஒன்று சொல்லி அடுத்தது ஏழி நீ 2 திருப்பி வச்சிருக்கிறாய். ஒரு மேலோட்டமான ஒரு அலங்காரம் அது தேவையில்லை. ஸோ இந்த நாவல்கள் படிக்கும்போது ஒவ்வொன்றுக்குள்ளையும் ஒரு தத்துவம் இருக்கும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதாவது நாவல் என்று சொன்னால் அந்த நாவல் ஒரு புதிதாக உங்களுக்கு ஏதோ ஒரு தத்துவத்தை வைச்சிருக்கணும். இப்போ நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கோதை என்கிற ஒரு மிகப்பெரிய ஜெர்மன் இலக்கியவாதி கோதை. அவன் நினைக்கும் போது அவன் படிச்சிருக்கிறான். நம்முடைய தமிழ்லேயே ஒரு வார்த்தை உண்டு, அவையார் படிச்சிருக்காரு, கற்றது கைமண்ணளம் கல்லாதது கடல். இது நம்ம அது மிகப்பெரிய ஒரு பணியை சொல்லுது. கற்றது கொஞ்சம் வர படிக்கிறது நிறைய உண்மைக்கான ஒரு மனச்சோர்வை ஊட்டுவதற்காக இந்த வாசம் இருக்கிறது. அதாவது இந்த கோதை என்கிற ஆள் அவர் விஞ்ஞானியும் கூட, ஒரு விஞ்ஞானியும் இலக்கியவாதியுமாக இருக்கக்கூடிய இடம் மிகவும் குறைவு. ஸோ அந்த கோதை சொன்னால் அந்த ஃபவுஸ்ட் என்கிற அந்த மாணவர்கள் ஃபவுஸ்ட் அந்த மாணவனை சொன்னால் உலகத்தில் எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாதது எதுவும் கிடையாது. இதுதான் ஜெர்மன் சொல்கிறேன். நீங்கள் கற்றது கைமண்ணளவுன்னு சொல்கிறீங்க, அவன் தான் சொல்கிறான் எனக்கு இந்த உலகத்தில் தெரியாதது எதுவும் இல்லை, எல்லாமே எனக்கு தெரியும். தெரியாதது ஏதாவது இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. ஏதோ ஒரு உண்மை ஒன்று மட்டும் நெஞ்சிருக்கிறது, அதை மட்டும் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன்.
என்கிற ஒரு விஷயத்தை மிக அற்புதமாக அதை சொல்றாங்க. அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. ஸோ இதை ஏன் கூறுகிறேன் என்றால், நம்முடைய தமிழர்களுடைய நாவல்களிலும் சிறுகவிதைகளிலும் ஒரு தத்துவம் வந்து எங்கேயோ நம்ம ஒழிச்சுட்டு எனக்கு அதனால தான் நான் மிகவும் அவருடைய நாவல்கள் விரும்பி படிக்கக்கூடியது. ஆனால் 1985 இந்த நாவல் படிப்பதற்கு முன்பு, அதாவது ஏற்கனவே சொல்லப்பட்ட நாவல் இந்த மனிதர்கள் நாவலை படிப்பதற்கு முன்பு எனது அருமை நண்பர் செல்வகுமார் அவர்கள்லாம் படிச்சுட்டாங்க. படிச்சுட்டு அவங்க சிரிப்பாங்க. சிரிச்சுட்டு ஏன் விஷ்ணு பாரு இது எப்படி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்றது பழக்கம். அதன் பிறகுதான் அந்த நாவலை படிக்கும்போது அது எனக்குள்ள மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை பெற்று பிறகு அப்பா தேடிட்டு இருந்தேன். இது யார் தம்மனுக்கு விஞ்ஞானி தம்மனுக்கு யார் அப்படின்னு நான் கேட்டுகிட்டே இருந்தேன். சில சமயம் வியாபாரத்தில் தமிழ்நாடன் என்கிற ஒருவர் அவங்க இருக்கிறார் அப்படின்னு நான் நினைப்பேன். பிறகு இப்படி இருக்கும்போது ஒரு தடவை திமுகவை பற்றி தினமணியில் சார்பில் கற்றாங்க. எனக்கு ரொம்ப தோணுச்சு. இப்படி நான் இப்படி வச்சேன் நான் வச்சிருக்கக்கூடிய மதிப்பெண்ணை தகர்த்துட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு வருத்தங்கிறத ஒரு கோபம் தான் இருந்தது. பிறகு இருக்கிற மேலும் என்கிற சார்பை நடத்தக்கூடிய மிக பத்திரிகை முக்கியமான பத்திரிகை. அது உலகத்தில் இருக்கக்கூடிய புதுமையான கோட்பாடுகள் எங்கிருந்து உற்பத்தி ஆகின்றனவோ அதெல்லாம் பிடிச்சி பிடிச்சி அவருடைய பத்திரிகையில் போடுறாரு. அந்த பத்திரிகையில் அவருக்கு சார் ஒரு தமிழ் சார் ஒரு கட்டணம் இருந்தார். என்னன்னா நம்ம ஆண்டாள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆண்டாளுடைய திருப்பாவை பாடல்கள் பாடின பாடல் பாடினத்தை சுட்டுக்கின்ற பாடல்கள் அப்படின்னு சொல்லி பாடுறாரு. அதை என்னுடைய நண்பர் பேராசிரியர் அப்துல் ரசகர் அதே இந்த மாதிரி இருந்திருப்பாரு. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாக. ஏன்னா ஆண்டாள் தான் இந்த குடும்பத்தை ரொம்ப விரும்பாக வைக்கிறது போல அவருக்கு ரொம்ப கோபத்தில் இருந்தேன். சரி எப்படி பிறகு அவருடைய அமைப்பு என்கிற படிக்கும்போது அது எனக்கு முதல்ல புரியவில்லை. சரி இந்த அளவில் அவருடைய இந்த 7 நாவல்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு தொழில்நுட்பத்தை விமர்சகர் கமலன் சார் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு நான் ஒரு சில வார்த்தைகள் அந்த நாவல்களை பற்றி சொல்கிறேன். முதல்ல இந்த தமிழ் நாவல் சொன்னாலே அது இந்த யதார்த்தமாக இருக்குமா, யதார்த்த நடையில இருக்கிறான்னா அது யதார்த்த நடையில இருக்காது. அது வந்து யதார்த்தத்துக்கு அப்பால இருக்கும். அறிவுத்தளத்தில் இயங்கக்கூடிய அந்த நாவல்களாக இருக்கும். அப்போ இது தமிழில் ஒரு பிரச்சனை என்னவென்றால், தமிழில் உள்ள பெரும்பாலான வாசகர்களுக்கு யதார்த்தமான நாவல்கள் தான் பிடிக்கும், யதார்த்தமான நடையை தான் தமிழர்களுக்கு தமிழ் வாசகர்களுக்கு பிடிக்கும். ஆனால் ஒன்று நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ நீங்கள் சென்னைக்கு போகிறீங்க, சென்னைக்கு போகிறதுக்கு 2 வழி உண்டு. இந்த பஸ்ஸிலையும் போகலாம், ட்ரெயினையும் போகலாம். பஸ்ஸில் போகக்கூடிய யதார்த்த வழியை தான் பெரும்பாலான தமிழ் வாசகர்கள் அறிந்திருக்கிறார்கள். ட்ரெயினில் போகக்கூடிய யதார்த்தத்திற்கு அப்பாலான இன்னொரு வழி பெரும்பாலான தமிழ் வாசகர்களுக்கு தெரியவில்லை. அதனால தான் சாதாரண உண்மையிலே சொல்கிறேன், தமிழன் மட்டும் கேரளாவில் பிறந்திருந்தார், இன்னைக்கு அவர் நம்பர் 1, அது எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே, இப்போ இந்த நாவல் ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்களுடைய நாவல் என்ன சொல்கிறது என்றால், அது வரலாற்று நூல்களிலோ அல்லது சமூக நூல்களிலோ குறிப்பிடாத அல்லது குறிப்பிட தவறிய யதார்த்தங்களை பதிவு செய்யக்கூடிய ஒரு நாவல். அப்போ வரலாற்று பதிவு செய்ய முடியாத அதெல்லாம் உண்டானா உண்டு. இப்போ நீங்கள் வரலாற்றை நீங்கள் படிச்சிருப்பீங்க. கல்கமசி பிரபு 1853 தந்தி கம்பங்களை கல்கத்தாவிற்கும் சென்னைக்கும் இடையே அமைத்தார். அப்படி படிச்சிருப்பீங்க, அதுதான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ ஆனால் இந்த தந்தி கம்பம் அமைக்கும் போது மக்கள் அதை பற்றி என்ன மாதிரியாக நினைத்தார்கள், எந்த மாதிரியான குழப்பங்கள் ஏற்பட்டன என்பதை வரலாற்று நூல்கள் பெறாது. அதை நீங்கள் படிக்க வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு வரலாறு சம்பந்தமான நூல்கள், வரலாறு சுய வரலாற்று குறிப்பு நூல்களிலோ அல்லது
நாவல்களிலிருந்தான் அதை படிக்க முடியும். இப்போ அந்த தந்தி கம்பெனிலாம் நட்டதா இந்த மக்களுக்கு எல்லாம் ஒரு ஆச்சரியம். இப்படி குத்தி குத்தியாக வச்சுருக்கிறேன், இதனால என்ன பிரயோஜனம் என்று நேர்ந்து அவெல்லாம் பிடிக்கிட்டு வீட்டில் அடுப்பு வச்சிருக்காங்க. பிறகு அரசாங்கம் உத்தரவு போட்டது, அவங்கள பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறது தான் அந்த தந்தி கம்பெனிகளை பிடிப்பி கொண்டு போகக்கூடிய விஷயம்லாம் ஸ்டாப் ஆச்சு. இதை இது மாதிரியே ஒரு 1900 1970 வரைக்குள்ள காலகட்டங்களில் நம்முடைய சமூகம் எவ்வாறு இருந்தது என்பதை நமக்கக்கூடியது ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதன் என்ற அந்த. அடுத்தது இரண்டாவது சரித்திரத்தில் படித்த நிழல் என்பது இன்னும் அந்த சரித்திரத்தில் படித்த நிழல் என்பது சரியசத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு நாவல். ஸோ அந்த நாவலை படிக்கும்போது பார்க்குறோம், இது என்ன நாவலா, இது ஒன்றுமே புரியாமலே இருக்கிறது என்று சொல்லக்கூடியது உண்டு. ஆனால் அதை சிரிச்சு அனுபவித்தவர்கள் உண்டு. அந்த நாவலில் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு கோட்பாட்டை வழங்கும். இந்த சூரிய புராண கோட்பாடு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. சூரிய புராண கோட்பாடு இந்த மார்க்ஸ் முல்லர் என்பவன் ஒரு ஜெர்மன்காரன். அவன் ஒரு கோட்பாடை உருவாக்கினான். அந்த கோட்பாடு என்னவென்றால், இந்த புராணங்கள் எவ்வாறு உருவாகின்றன, இந்த புராணங்கள் எவ்வாறு உருவாகின்றன என்றால் மொழியிலான சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இப்போ சூரியன் மேலே உதிக்கிறது என்கிற ஒன்று. அப்போ சூரியன் மேலே உதிக்கிறது என்பதை தொடக்க காலத்தில் மனிதனால் சரியாக மொழியை பிரயோகத்தை உருவாக்க முடியல. ஸோ அப்போ என்னன்னா, இது சூரியன் என்பதற்கு காலையில் உள்ள சூரியனுக்கு உஷா என்று ஒரு பெயர் வரும். பிறகு அப்படி ஒவ்வொன்றும் கூடிய கொண்டு வருவான். அப்படி கொண்டு வரும்போது அவனுடைய பாஷையில உஷா பாஸ்கரனை காதலித்தாள் அப்படி இருக்கும். ஆனால் அதனுடைய உண்மையான பொருள் என்னவென்றால், அந்த சூரியன் உதித்து மதியத்தை அடைந்தான். இது இதனுடைய உண்மையான பொருள். இப்போ இந்த ஒரு கோட்பாட்டை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சூரிய புராணங்கள் கோட்பாட்டை இப்படி வேற மாதிரியாக இருக்காரு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆச்சரியம். அதுபோல அதையும் பேசக்கூடிய பல விஷயங்கள் வேடிக்கை இருக்கும். ஆனால் உண்மை அதுதான். இப்போ உதாரணமாக ஒன்று நான் ஏற்கனவே இங்கே பதிவு செய்திருக்கேன். அதில் வரக்கூடிய ஒரு ராணி, அந்த ராணி சுகம் இல்லாமல், அந்த ராணியுடைய ஸ்பெஷல் என்னன்னா, அவள் உலகத்தை பார்க்கறத கண்ணை முடிக்கலாம் பார்ப்பாள். கண்ணை மூடம் தான் அவளுக்கு உலகம் தெரியும். ஸோ அவளுக்கு திடீர்னு ஒரு நோய் வந்துடும். அந்த நோய் வந்ததும் அவளுக்கு ஒரு அறையில் போடப்பாள். அவளுடைய அந்த வயது திறந்தோறும் ஊதி 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 அப்படி போயிட்டே பலமாக போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு தங்களுடைய கடமைகளை மறந்து அந்த அம்மாவுக்கு என்னாச்சு, அந்த அம்மாவுக்கு என்னாச்சு, அதுக்கு மேலதான் தங்களுடைய கவனத்தை முழு விவாதத்தை கொண்டு போவார்களே தவிர தங்களுடைய கடமையை மறந்து விடுவார்கள். அப்படியே அந்த நாவல் போகும். நீங்கள் இதே விஷயத்தை 1900 இப்போ சமீபத்தில் நம்ம தேவியில் இறந்தாங்க இல்லையா, அதையும் முடித்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தேவிதாவுடைய மரணத்தை முன்கூட்டியே இவர் அறிவிப்பு எழுதியிருக்கிறாரோ என்று பிறகு என்னன்னா, அந்த அவருடைய கதைகள் என்னன்னா, ஒவ்வொரு விஷயமான நிலத்தன்மை கொண்டதாக அது நேரடியாக. இப்போ இந்த நிலத்தன்மை என்னன்னா, சொல்லப்படக்கூடியதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு சின்ன கதையை வாசிக்கிறேன். அப்போ நிலத்தன்மை என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு கதை ஒரு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அந்த கதை எப்படி போகும். முன்னொரு காலத்தில் ஒரு பசி எடுத்த சிங்கம் தன் இணை பிரியாத நண்பனான நரியிடம் சொன்னது, எனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வா, இல்லை என்றால் நான் இறந்து விடுவேன். நரி ஒரு கழுதையிடம் சொன்னது, சிங்கம் உன்னை காட்டுக்கு ராஜாவாக முடிசூட்ட அழைத்து வர சொன்னது. நல்ல நாட்கள் வரப்போகின்றன, உனக்கு வெளிநாட்டிலிருந்து லட்சக்கணக்கான பணமும் கிடைக்கும். அதை நம்பி கழுதை சென்றது. கழுதையை கண்டதும் சிங்கம் அதனை தாக்கியது.
அதனால் கழுதையின் காதுகள் அறப்பட்டாலும் கழுதை தப்பித்துவிட்டது. கழுதை ஏமாற்றி விட்டான். சிங்கம் என்னை கொல்ல பார்த்தது. அதற்கு நரி சொன்னது, சேச்சே, உன் தலையில் கிரீடம் சூட்டவே சிங்கம் உன் காதுகளை அகற்றியது. வா, மீண்டும் செல்வோம். உனக்கு நல்ல கிரீடம் கிடைக்கும், வெளிநாட்டு பணமும் கிடைக்கும். கழுதைக்கு அது சரி எனப்பட்டது. அதனால் இரண்டாவது முறையும் திரும்பி சென்றது. இந்த முறையும் கழுதையை தாக்கிய சிங்கம் இம்முறை அதன் வாளை அறுத்தது. கழுதை மீண்டும் தப்பித்து நரியிடம் சொன்னது, நீ போய் சொல்கிறாய், இதோப்பா சிங்கம் என் வாளை அறுத்து விட்டது. நரி சொன்னது, நீ அரியாசனத்தில் வசதியாக அமர வேண்டும் என்பதற்காகவே சிங்கம் உன் வாளை அகற்றியது. மேலும் நம் காட்டில் உள்ள புராதான கோவிலை தரிசிக்க உனக்கும் உன் கழுதை இனத்திற்கும் சிறப்பு ஏற்பாடு செய்யும். வா, தரிசனத்தை செய்வதற்காக வா, உனக்கு கண்டிப்பாக அரியாசனம் கிடைக்கும். நரி கழுதையை மீண்டும் மூன்றாவது முறையாக அழைத்து சென்றது. இந்த முறை சிங்கம் கழுதையை பிடித்துக் கொண்டது. சிங்கம் தன் நண்பன் நரியிடம் சொன்னது, பலே எப்படி சீரழிந்தாலும் திரும்ப கழுதையை அழைத்து வந்து விட்டாயே, போய் கழுதையின் தோலை உரித்து அதன் மூளை, நுரையீரல், கல்லீரல் மற்றும் இதயத்தை கொண்டு வா. நரி கழுதையின் தோலை உரித்து அதன் மூளையை சாப்பிட்டது. கழுதையின் நுரையீரல், கல்லீரல் மற்றும் இதயத்தை சிங்கத்திற்கு கொண்டு வந்தது. சிங்கம் கோபமடைந்து கேட்டது, மூளை எங்கே? நரி பதிலளித்தது, அந்த கழுதைக்கு மூளை இல்லை அரசே. மூளை இருந்தால் காதையும் வாதையும் இழந்த பின்னர் உங்களை நம்பி கழுதை வந்திருக்குமா? இப்படி நான் ஒரு கதையை சொன்னப்போ ஒரு 12ஆம் கிளாஸ் படித்தாங்க சார். இப்போ இருக்கக்கூடிய 3வது முறையில் ஒரு ஆள் ஜெயிச்சார் இல்லையா, அவரை தான் சார் சொல்லிங்க. ஆச்சரியமாச்சு. இந்த கதை இருக்கு இல்லையா, புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சோம். அந்த 10ஆம் கிளாஸ் படிச்சவங்களுக்கு இருக்கிறான். இந்த மாதிரியான நிழல்தன்மை கொண்டதாகத்தான் நம்முடைய தமிழனுடைய நாவல்கள்ல ஒரு நிழல்தன்மை இருக்கும். அதே மாதிரி சுருக்கமாக சொல்கிறேன், ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி அவருடைய ஆடிப்பாவை என்பதுதான் முதல் யதார்த்த நாவல் ஆடிப்பாவை. ஆனால் அவர் யதார்த்தமான அதே ஒரு ரெண்டு பிரிவாக பிரித்து போட்டு உடச்சி வச்சுருப்பார். முதல் பகுதியை அகமனை பேசும், 2வது பகுதியை புறமை பேசும். அதில் என்னன்னா நம்முடைய திராவிட இயக்க வரலாறு இல்லை, 1940லிருந்து 1900 இப்போ இருக்கக்கூடிய திராவிட இயக்கம் எவ்வாறு செயல்பட்டது, எவ்வாறு நம்முடைய தோல்வியை அளித்தது என்பதை ஒரு நாவல் வடிவம் இப்படி எழுத முடியுமா என்று சொன்னால் இதுவரை நான் ஒரு 70 வருட வரலாற்றை அதை முடிச்சுட்டார். அதே மாதிரி அவருடைய முசல்பதி என்கிற ஒரு நாவல் முற்றிலும் சரியல் சிந்தனை நடத்த எழுதப்பட்ட ஒரு நாவல். அதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த சரியலிசம் என்கிற கோட்பாடு வாசிப்பறிவு மட்டுமல்லதான் அது வேண்டும். இந்த சொல்வது பிரகவனத்துக்கு நிறைய சொன்னால் இன்னும் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொன்னேன். ஒரே ஒரு கருத்தை முடிச்சுட்டேன். ஒரு பேராசிரியர் என்கிற நிலையில் தமிழ படைப்பாளி மற்றும் விமர்சகர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர், பிறகு கன்னட துறையிலே அறியப்படுபவர், சிறந்த ஆராய்ச்சியாளர் கமலவர்கள். இந்த தகுதியை கொண்ட தமிழ் பேராசிரியர்கள் யாரும் இருக்கிறதாக எனக்கு தெரியவில்லை. நீங்கள் சொன்னால் நான் ஒத்துக்கிட்டேன். இன்னொரு கூடுதல் விஷயம், அவருடைய மாணவி, PhD மாணவி வனிதா, பேராசிரியர் வனிதா இருக்கிறார்கள். அவர்கள் கீழே ஆராய்ச்சி செய்து பட்டம் பெற்றதற்காக முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி அவர்களால் சிறந்த இளம் ஆய்வாளர் என்ற பட்டத்தை பெற்றார். அத்தகைய ஒரு பின்பற்றப்பட்ட அவருடைய நாவல்களை படிப்பது என்பது எனக்கு பெரும்பாலான தமிழ் வாசகர்களுக்கு
ஒரு புதிய வாசிப்பு அறிவை தரும், புதிய அறிவை தரும். அதனால தான் தமிழவன் சிந்தனை பள்ளி என்ற ஒன்றி இயங்கிக் கொண்டே இருக்கிறது. எப்படி வானமாமரை சிந்தனை பள்ளி என்று ஒன்று இருக்கிறதோ அதுபோல தமிழவன் சிந்தனை பள்ளி இருக்கிறது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த வாழ்க்கை